சீசன் 8 ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படி தானே ப்ரோமோ பண்ணாங்க. சரி வாங்க அப்படி என்ன புதுசாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அறிவு சாங்கோட ஆரம்பிக்குது. அந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோமோவில் விஜய் சேதுபதி அண்ணன் ஒரு சிரிப்பார்ல, அந்த சிரிப்போட ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க விஜய் சேதுபதி அண்ணனுக்கு. ஆள் நல்லா முழுன்னு மீச தாடியெல்லாம் வலிச்சிட்டு நல்லா பிளைனாக ஒரு அறுப்பா. நிகழ்ச்சியில் விளையாட போகிறது அவங்க, ரிசல்ட் கொடுக்க போகிறது நீங்கள். நான் சிம்பிளாக வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறேன். அப்படியே புஸ்காக ஏதாவது நடந்ததுன்னா உங்கள் மேலே பழிய தூக்கி போட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ணன் ரொம்ப ஸ்மார்ட்டு. விஜய் சேதுபதி எல்லாம் அந்த நிகழ்ச்சி நடத்த முடியுமா? ஆண்டவரே அங்கங்கே திணறி நிற்பார். விஜய் சேதுபதிலாம் ஏமாத்துறான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் சிம்பிளாக சிரிப்பாலே பதில் சொல்லிட்டு போயிட்டார். அப்படியே பேசிக்கிட்டே உள்ளே போய் பார்த்தா கிச்சனில் நடுவில் ஒரு கோடை போட்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆஹா, பிக் பாஸ் ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ட்டு அடுத்து உள்ளே போகிறாரு. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கம்பைன் பெட்ரூமாக இருக்குது. இது எப்படி கம்பைன் பெட்ரூம் எப்படிப்பா எப்படி அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகி அடுத்து உள்ளே போனால் அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. என்ன தான் நடக்குது? சரி வாங்க, இதில் விளையாட போகிறவங்களுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்ன, நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஆளுங்க ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார்? நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரன் தான். 4 படி ஏறி வந்ததுக்கு இந்த வாங்குது மூச்சு. ஆள் கொஞ்சம் அன்ஃபிட்டாக தான் இருப்பார் போல். சரி வாங்க என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா. நீங்கள் பிக் பாஸில் நல்லா ரிவ்யூ பண்ணுவீங்களாமே, நல்ல வருமானம் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நல்ல வருமானம் தான். சரி இப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்துட்டீங்களே, இப்போ ரிவ்யூலாம் யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்குறப்ப, இவ்வளோ நாள் நம்ம மற்றவங்களெல்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இப்போ நம்மளை செய்வாங்க பார்த்துக்க வேண்டியது. இப்போ எதுக்கு பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அந்த முகத்தை மக்கள்கிட்ட காட்டலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், சரி காட்டுங்க, கொஞ்சம் எல்லோரும் பார்க்குறாப்புல காட்டுங்க அப்படின்னு. சரி வாங்க அடுத்து கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்ப்போமா. மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக நடிச்சிருக்கோம்ல, அந்த பொண்ணு தாங்க சாச்சனா. அடைய 18 வயசு கீழே உள்ளவங்களெல்லாம் பிக் பாஸில் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுதான். பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளை போலையே இருக்காங்க. அது அந்த பொண்ணு போலையே அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க போல். அந்த சிஸ்டர் வந்து பயங்கரமாக அவங்கள மோட்டிவேட் பண்ண சேது அண்ணாவும், சரி நம்ம வேணால் கண்டஸ்டண்ட்டை மாற்றிப்போமா அப்படின்னு கேட்டு கலாய்க்கிறாங்க. இது யாருப்பா இந்த டான்ஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க, அடாடா பிக் பாஸ் டீம் பயங்கர ஹாப்பியாக இருக்குமே. சரி வாங்க யாருன்னு பார்ப்போம். யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இவங்க பேர் தான் தர்ஷா குப்தா. இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தானா, நம்பவே முடியல. இவங்களை பார்த்ததும் சேது அண்ணா, ஏங்க உங்களுக்கு தான் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களாமே, அப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க, நான் ஆல்ரெடி கொஞ்சம் செலிப்ரேட் ஆகிட்டேன் சார், இன்னும் கொஞ்சம் செலிப்ரேஷன் மூட ஏற்றலான்னு தான். அடுத்து யார் 4th கண்டஸ்டன்ட்? ஆட ஆமாங்க, இவரும் நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட் தான். விஜய் டிவி பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம சீரியல் ஆக்டர் சத்யா தான். ஆனால் இந்த சீசன் 8 கண்டஸ்டன்ட்டுக்கெலாம் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சேது அண்ணன் கூட பேசுகிறதுக்கு ரொம்ப ஃபார்முலாலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே கேஷுவலாக பேசலாம். அவரும் அப்படி தான் ரிப்ளை பண்ணுவார் இல்லையா. ஆனால் இவரை பார்த்தே சத்யா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு நர்வஸாக இருக்குது சார் அப்படிங்கிறாரு. அது இப்போது சத்யாவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரம்யா, அவங்களுக்கு பிக் பாஸ் 2 கண்டஸ்டன்ட் தான். அதனால் ஏதாவது டிப்ஸ்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போல். ஆள் கொஞ்சம் ஸ்டடியாக தான் இருக்காப்புல, பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா, அதை சேதனே சொல்கிறாங்க, நான் இவங்களோட பிக் ஃபேன் அப்படின்னு. அப்படின்னா யார்ப்பா அது அப்படின்னு பார்த்தா நம்ம தீபக் தான். சேதன் பாருங்களேன், இப்போ அவர் எங்கே எந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி அவர் மைண்டில் என்ன தோணுதோ அப்படியே வெளிப்படையாக பேசுகிறாருங்க. என்ன யாருன்னு பார்த்தா, அட நம்ம ஆனந்தி, யூடியூபர் ஆனந்தி தாங்க. இல்லை பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ 6 பேர் வந்திருக்கீங்க, 6 பேரும் அப்படியே வீட்டை போய் ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துருங்க, சுற்றி பார்த்துட்டு வாங்க, உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இந்த 6 பேரும் போய் பார்க்குறப்ப தான் இவங்களுக்கே புரியுது. ஒரு சைடில் வந்து பெட்டு சிங்கிள் பெட்டாக இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஷேரிங் மேக்க ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக செலக்ட் பண்ணணும். அதுதான் அந்த கேமோட மெயினே. இவங்களும் ஒரு ப்ராடக்ட் தான். நான் ஏன் ப்ராடக்ட்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். சுனிதா இவங்க உள்ளே வந்ததுமே விஜய் சேதுபதி இவங்கள பார்த்துட்டு, எனக்கு ஏதாவது கவிதை வச்சுருக்கீங்களான்னு கேட்க, அவங்களும் கவு எப்பயுமே கொடுப்பாங்க பால், நீங்கள் தான் என் மனசுக்கு பிடிச்ச ஆள் அப்படின்னு ஒரு கவிதையை அடித்து விட, ஆகா பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு கவிதையை அடிக்கிறாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீ தான் எப்பயுமே பெஸ்ட்டு அப்படின்னு. கண்டஸ்டன்ட் யாருன்னா, ஆஹா இவர் தான்ப்பா புது கண்டஸ்டன்ட், கானா ஜெஃப்ரி. இவங்க அம்மாவுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இவரோட ஃபேமிலியை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஒரு ஆம்பிஷன். இவர் தான் இவரோட ஃபேமிலியில் ஒரு மெயினான ஆள், நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் நிறையா கதைகள் சொன்னார். அதை கேட்டுட்டு சேதனாவும் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணார். இப்போ உள்ள உமன்ஸ் 4 பேர், மென்ஸ் 4 பேர் ஆகிட்டாங்க, மொத்தம் 8 பேர் ஆகிட்டாங்க. திரும்பவும் பிக் பாஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, யார் எந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்கஷன் பண்ணி ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்களே எடுத்துங்கப்பா அப்படின்னு விட்டு கொடுத்துட்றாங்க. பிக் பாஸும் ஆண்கள் நிற்கிற பகுதி ஆண்களுக்கு, பெண்கள் நிற்கிற பகுதி பெண்களுக்கு, வீடு 2ஆக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு முடிவு, ஒரு நாட்டாம தீர்ப்பை சொல்லி முடிச்சு விட்டுறாப்புல. அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த மெயின் கண்டஸ்டன்ட், ஆமாங்க நம்ம ரஞ்சித் அண்ணன் தான். எந்த ரஞ்சித்து? ஆமாம் கவுண்டன் பாலியன் டைரக்டர் இருக்காங்களே அவங்க தான்.
சூப்பராக ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து உள்ளே வராங்க. ஆஹா, விஜய் சேதுபதி அண்ணனே அசந்துவிட்டா இருப்போங்க. ரஞ்சித் சார், நான் உங்கள் படம் எல்லாமே பார்த்துருக்கேன் சார். சிந்துநதி பூ, அப்புறம் நீங்கள் டைரக்ட் பண்ண பீஷ்மர், இதெல்லாமே நல்ல படம் தான் சார். ஆனால் அந்த கவுண்டன்பாளையங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் உங்களோட பேச்சு, உங்களோட ஒரு ஆட்டிடியூட்லாம் ஒரு வேறு மாதிரி வித்தியாசமாக இருந்தது சார். அது ஏன்? நான் அந்த பழைய ரஞ்சித்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுட்டு உள்ளே போகிறாப்புல. போட்டு விடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா, ஆமாங்க, இவங்களும் ஒரு ப்ராடக்ட் தான், விஜய் டிவி ப்ராடக்ட் தான். யார்? நம்ம ஆக்ட்ரஸ் பவித்ரா தான் வராங்க. இவங்க வீடியோ ஒரு பிக் பாஸ் தான் அப்படி இப்படின்னு ஒரு ஏவி ஒன்று போட்டாங்க. சரி, ஓகே, இவங்களை பற்றி பெருசாக பேசுறதுக்கு நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். 2-3 சீரியல் ஆல்ரெடி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ட், ஆமாங்க, இவங்க பேர் தான் சௌந்தர்யா. இவங்க யாருன்னா இருங்க வரேன். நம்ம விஜய் சேதுபதி வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஒரு மாதிரி சிரிப்பார்ல அப்படின்னு எனக்கு சரியாக வரல. ஆனால் அவங்களோட வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அது கிண்டலுக்காக சொல்லலை, அது அவங்களே சொல்கிறாங்க. என்னோடய வாய்ஸ் தான் என்னை சில இடங்களில் வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கும். நிறைய இடங்களில் எனக்கு கூட நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என்னை யாருன்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விஜய் சேதுபதி என்கரேஜ் பண்ணி, இல்லைம்மா உன்னோட வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நீ அதெல்லாம் வந்து இது பண்ண வேணாம், நல்லா விளையாடு, உனக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்ப்போமா? இவரா பயங்கரமானவராச்சே, பருண் பிரசாத். கண்ணம்மாவே அந்த கொடுமைப்படுத்துவா போல், உள்ளே போய் என்ன பண்ண போகிறா போல் பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் நம்ம விஜய் டிவி ப்ராடக்டே ஒரு 80% போயிருப்பாங்க போல். நடத்துங்க விஜய் டிவி, பிக் பாஸு எல்லாம் உங்களோடது. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்ப்போமா? ஆஹா, அடுத்தும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஆமாங்க, இவங்களும் அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் தர்ஷிகா. டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு ஆடிஷனுக்கும் போகிறப்ப அவங்க எல்லா ஆடிஷனும் முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்கள வந்து ஓகே வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் செகண்ட் சான்ஸாக தான் நான் இருந்திருக்கேன். அதெல்லாம் தாண்டி என்னை யாருன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ப்ராடக்ட், ஆமாங்க, இவரும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். யார்? நம்ம விஜய் விஷால் இருக்கார்ல, அவர் தான். விஜய் விஷால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியோட செல்ல பிள்ளையாக ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் நம்ம விஜய் விஷால். அவர் தான் உள்ளே வராரு. அவர் காஸ்ட்யூமை பார்த்ததும் விஜய் சேதுபதி வந்து உங்கள் காஸ்ட்யூம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த காஸ்ட்யூம். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா, ஆமாம், இவங்களும் விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் தான். சீரியலில் கூட ஹீரோயின் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அன்ஷிதா. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா, நம்ம அர்ணவ் தாங்க. சூப்பரு. அன்ஷிதாவும் அர்ணவும் சேர்ந்து செல்லம்மாங்கிற நாடகத்தில் ஹீரோயினாக நடித்தாங்கல்ல. அர்ணவ் மேலே கூட நிறைய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூலாம் வந்துச்சு. வெறும் சேர்த்து விஜய் டிவி உள்ளே இறக்கிருக்குன்னா பார்த்துங்க, விஜய் டிவிக்கு பெருசாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா, ஆமாம், நம்ம முத்துக்குமார் தான், யூடியூபர். நல்லா தமிழ்லாம் பேசுவாப்புல. இல்லை, அவரே சொல்கிறாப்புல, நான் வந்து தமிழ் நல்லா பேசுகிறதுனால என்ன ஏதோ ஒரு பழம்பொருள்னு நினைக்கிறாங்க, நான் ஒரு ரொம்ப பழைய ஆளுன்னு. அதெல்லாம் இல்லை, நானும் ஒரு என்டர்டெய்னர்னு நான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக தான் அந்த ஷோவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்க அம்மா வந்து பேசுகிறப்ப ரியலாகவே அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எல்லாருமே நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது பார்க்கும்போது நம்மளும் படிக்கணும், நம்ம பையனையும் படிக்க சொல்லணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. நான் அவங்க பேசினது ரியலாகவே விஜய் சேதுபதி இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரே வந்து, அம்மா நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உங்கள் கையாலேயே உங்கள் பையனுக்கு வந்து விஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டஸ்டன்ட், ஆமாங்க, நம்ம ஜாக்லின் தான். இவங்களும் விஜய் டிவியோட ஒரு ஓல்டு ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் அப்படியே சினிமாவுக்குலாம் போனாங்க, திரும்ப வந்து பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சினிமாவில் போய் நடித்தேன், சீரியல்லையும் பண்ணினேன், எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சூப்பருங்கிறத வந்து நான் இது வரைக்கும் காதலே வாங்கலை. எப்படிமா சொல்லுவாங்க? அந்த சூப்பருங்கிறத காதலை வாங்குறதுக்காக தான் நான் இங்கே பிக் பாஸ்க்கே வந்திருக்கேன். சொல்லுவாங்க, சொல்ல வைப்பேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போங்க பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லுவோம். அப்பாடா, ஒரு வழியாக 18 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ளே அனுப்பிச்சி விட்டாச்சுங்கிற திருப்தியில் விஜய் சேதுபதி, போங்க உள்ளே போய் எல்லோரும் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் உள்ளே அடிச்சிங்க, நாங்கள் வெளில நின்று வேடிக்கை பார்க்குறோம். இருக்குது, நீங்களும் நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி என்ன நடக்குதுங்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சீசன் பார்த்திங்கன்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னாங்க, அதுபோல் நம்ம சேனலும் புதுசு தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்புறம் டெய்லியும் நம்மளோட வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள் ப்ளீஸ்.